வைகை ஆற்றை உடனடியாக சுத்தம் செய்யாவிட்டால் ஆளுநர் மாளிகையே அதிரடியாக களமிறகும் சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஆளுநர் அர்லேக்கர். ஆளுநரோட அதிகாரம் என்ன? தமிழ்நாட்டின் நிர்வாகத்தில் தலையிட உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? ஆளுநரோட இந்த அசட்டு துணிச்சலுக்கு சிஎம் விஜயின் கையாளகத்தனமே காரணம் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அப்படி ஆளுநர் ஆய்வின் போது மேற்கொள்ளப்பட்ட விஷயங்கள் என்ன, எதற்காக அவர் பேசிய இந்த விஷயம் சர்ச்சையாக மாறி இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதற்காக இதை பத்தி எதுவுமே பேசாம இருக்காரு? அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர்கள் மாநிலங்களின் நிர்வாக பிரச்சனைகளில் தலையிட அதிகாரம் இருக்கா இல்லையா? எதற்காக திமுக ஆளுநர்கள் இவ்வாறு ஆய்வுகளை மேற்கொண்டா மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. என்ன நடந்தது தொடர்பான அனைத்து தகவலையுமே இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் சமீபத்துல மதுரை வந்திருந்தாரு. வந்துட்டு வைகை ஆற்றை நான் ஆய்வு பண்ண போறேன், அதாவது இப்ப தாவேக ஆட்சி நடக்குதுல்ல, இந்த ஆட்சியில யாரு வேணா எங்க வேணா போய் ஆய்வு பண்ணலாம், அதனால நம்ம கேள்வி எல்லாம் கேட்க முடியாது, எல்லாருமே ஆய்வு போறாங்களே, சாதாரண டிவிக்கு தொண்டர்கள் கட்சி கொடியை கழுத்துல போட்டு மருத்துவமனையெல்லாம் போய் ஆய்வு பண்றாங்க, யார் யாரும் சம்பந்தமே இல்லாத துறைகள்ல எல்லாரும் போய் ஆய்வு பண்றாங்க, நான் ஒரு தமிழ்நாட்டோட ஆளுநர் ஆச்சே, நானும் என் பேச்சுக்கு ஏதாவது ஆய்வு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளுநர் என்ன பண்ணிட்டாருன்னா வைகை ஆற்றை போயிட்டு ஒரு ஆய்வு செஞ்சுட்டு, என்ன இங்க வைகை மட்டும்தான் இருக்கு, ஆறு இல்ல, உடனடியாக இப்போ அந்த ஆய்வை முடிச்சுட்டு வந்து தமிழ்நாட்டு சார்பாக இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்ல பேசுறாரு. தமிழ்நாடு அரசு உடனடியாக இதை கிளீன் பண்ணி ஆகணும், இப்ப அவங்க கிளீன் பண்ணலன்னா நான் நடவடிக்கை எடுப்பேன், ஆளுநர் மாளிகையே உள்ள இறங்குன்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பேச்சை பேசுறாரு. இதற்கு தமிழக அரசு சார்பாக விஜய் அவர்கள் சார்பாக எந்த ஒரு அறிக்கையுமே வரல. முதல் அறிக்கை என்பது யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னா திமுக தரப்புல இருந்தா வந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆளுநர் மாளிகையோட பராமரிப்பே தமிழக அரசு கிட்ட இருக்கு, நீங்க எப்படி வைகை ஆற்றை பராமரிப்பீங்கன்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை தமிழ்நாடு அரசுக்கு விடுப்பீங்கன்னு சொல்லி அவர் மிகப்பெரிய ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருந்தார். அதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஆளுநர் என்பவர் யாரு, இதை இப்படிலாம் ஆய்வு பண்ணதற்கான அதிகாரம் என்பது அவருக்கு இருக்கா, அவர் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஆர்டர் போட முடியுமா, நம்மள பாத்துடலாம். முதல்ல ஆளுநரோட பதவியை எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா பிரிட்டிஷ் காலத்துல இந்த மாகாணங்களா பிரிச்சாங்களே, இப்படி மாகாணங்களா ஒரு இடம் பிரிஞ்சு இருக்கும் போதும் நம்மளோட மொத்த கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்கணும்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க ஒரு இடத்துக்குமே ஒரு மாகாணங்களுக்குமே ஆளுநர் பதவியை நியமிச்சாங்க. அப்ப என்னதான் அங்க இருக்கக்கூடிய யார் வேணா ஆட்சி செஞ்சுக்கிட்டோம், ஆனா ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் இப்ப எல்லாத்தையுமே மேற்பார்வையிட எங்களுக்கு ஒரு ஆள் உள்ள வேணும்னு சொல்லிதான் இந்த ஆளுநர் பதவியை நியமிச்சாங்க. அதுக்கப்புறமா இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச அப்புறமா இந்த முறைப்படி பாத்தீங்கன்னா இந்த ஆளுநர் என்ற முறையை இருந்திருக்க கூடாது, அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த பிரிட்டிஷ் அப்படின்ற இடத்தை ரீப்ளேஸ் பண்ணிட்டு பிஜேபி உள்ள வந்தாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்ல எந்த கட்சி வேணா ஆட்சி செஞ்சுக்கிட்டோம், ஆனா எங்க ஆளுங்க தான் எங்க ஆளுநரா இருக்கணும். அப்ப மாநிலத்துல என்ன நடக்குது, ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய பிஜேபி அரசு ஏதாவது ஒரு மாநிலங்கள் ஆட்சி செஞ்சாங்கன்னா அவங்கள ஸ்மூத்தா நிர்வாகம் பண்ண அங்க விட்டுடுவோம். ஆனா தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்களா இருக்கிறாங்களா, சுய ஆட்சி கேட்கிறாங்க, இந்தி ஏத்துக்க மாட்டாங்க, தொடர்ந்து மாநில உரிமைகளுக்காக போராடுறாங்க, பிஜேபியை பார்த்து ஒன்றிய அரசுன்றலாம் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு மாநிலங்களுக்கு எங்க ஆள் உள்ள இருக்கணும், நீங்க என்ன தாண்டி எப்படி நீங்க சட்டங்களை ஏற்றுவீங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு குடைச்சல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா தான் அவங்க ஆளுநரை வச்சிருக்காங்க. இதுதான் அவரோட வேலையே. சரி, அவர் எப்படி உருவாக்கப்பட்டாருன்னு நம்ம பார்த்துட்டோம். ஆளுநரோட அதிகாரம் என்ன, அவருக்கு என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றதை விட உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, ஹூ ஆர் யூ, அதாவது யூ ஆர் ஜஸ்ட் அ போஸ்ட்மேன், நான் என்ன சொல்றதோ எங்க தமிழ்நாடு என்ன சொல்லுதோ நீங்க ஒரு தபால்காரன் தான், கிட்ட சொல்ல போனா நீங்க ஒரு தபால்காரன், நான் கொடுக்க வேண்டிய எல்லா கடிதங்களையும் போயிட்டு நீங்க மேல கொடுத்துட்டு வரணும், அது மட்டும் தான் உங்களுக்கு வேலை. நீங்க உங்க வேலையில மட்டும் கரெக்டா ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கான மரியாதை என்பது எக்ஸ்ட்ராவே நாங்க தமிழக அரசு கொடுத்துருவோம். ஆனா நீங்க அதுக்கு மேல போயிட்டு ஒரு எல்லை மீறி நீங்க செயல்பட்டீங்கன்னா, தமிழ்நாட்டின் சுயமரியாதையை அவமதிக்கும் வகையில் நீங்க செயல்பட்டீங்கன்னா, உங்களோட அதிகார எல்லையை மீறி செயல்பட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை என்பது நீங்க நடக்கிறத பொறுத்துதான் இருக்கும்னு சொல்லி கடந்த ஆட்சி காலங்களில் ஆளுநர் அவர்களை வெளிநடப்பு செய்ய வைக்கிறது, கோச்சிட்டு போக வைக்கிறது, இந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்திருப்போம். இதுதான் அவரோட வேலையே. இன்னைக்கு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் இந்த மாதிரி ஆய்வுலாம் பண்றாருல, அவருக்கு சட்டப்படி பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு அதிகாரமே கிடையாது. ஏன்னா இந்த ஆய்வு பண்றது, தமிழ்நாட்டோட இந்த சீரமைக்கிறது, திட்டங்கள் கொண்டு வர்றது எல்லாமே தமிழ்நாட்டோட அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. அதன முடிவுகள் எடுக்க வேண்டிய எல்லா நிலைப்பாடும் பாத்தீங்கன்னா தமிழக அரசு விஜய் அவர்கள் கையில தான் இருக்கு. ஆனா ஆளுநர் என்ன பண்றாருன்னா போய் ஆய்வு மேற்கொண்டு நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாரு. இந்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணைப்பு பாலமாக இருப்பதை தாண்டி ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா, இப்ப தமிழ்நாடு அரசு ஏதாவது திட்டங்களை கொண்டு வராங்க, மசோதாக்களை கொண்டு வராங்கன்னா இந்த திட்டங்களை ஏதாவது நீங்க ஆலோசனை கொடுக்கலாம், அதையும் மீறி நீங்க நீங்க மறுபரிசீலனை செய்யுங்க சொல்லிட்டு நீங்க மறுபடியும் சட்டமன்றத்துக்கே திருப்பி அனுப்பலாம். அதையும் மீறி
அதே மசோதா உங்க கையில வந்துச்சுன்னா உங்களுக்கு வேற வழியே கிடையாது. அதை நிராகரிக்கிறதற்கான அந்த அதிகாரம் கூட இந்த ஆளுநர் கிட்ட இல்ல. இப்படி இருக்க சூழ்நிலையில நீங்க எப்படி தமிழ்நாட்டோட நிர்வாகத்துல தலையிடுவீங்க? எப்படி தமிழ்நாடு அரசு இதை வாய் மூடிட்டு இருக்காங்க? இதுக்காக கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து முதல் அறிக்கை வெளிவருது. திமுக மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமைதியா இருக்காரு. இப்போ ஆளுநர் அவர்கள் வைகை ஆற்றின் மீது இவ்வளவு அக்கறையா இருக்கிறார்ல, நாங்க சந்தோஷப்படுறோம். எல்லாருக்குமே அக்கறை இருக்கு, அதை ஒரு நல்ல எண்ணமா பாக்குறோம். ஆனா இந்த அக்கறை என்பது தமிழ்நாட்டின் நலன் சார்ந்து உங்களுக்கு வருதுன்னா அப்படியே கொஞ்சம் பாருங்க. கேரளா பார்டர்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த முல்லை பெரியார் அணையை ஆய்வு கூட பண்ண விட மாட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு முக்கிய அந்த நீர் ஆகாரமா இருக்கக்கூடிய அந்த முல்லை பெரியார் அணையை தண்ணி தேக்க விட மாட்டோம், நீங்க உள்ள வந்து ஆய்வு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி அவங்க பல்வேறு தடைகளை போட்டு வராங்க. நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் கேரளத்துக்கும் ஆளுநரா இருக்கிறாரு. அவரு கேரளாவோட ஆளுநர் தான். கிட்டத்தட்ட சொல்ல போனா தமிழ்நாட்டுக்கு ஒரு கூடுதல் பொறுப்புல இருக்காரு. இப்ப அவர் நேரடியாக தமிழ்நாட்டோட ஆளுநர் கிடையாது, ஆளுநரோட அந்த பொறுப்பு பதவியில இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நபரு நீங்க கேரளால ஆளுநரா இருக்கிறீங்க. வைகை ஆட்சி காஞ்சி போயிருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு பேசுறீங்களே, அதே நீங்க கேரளத்துல போயிட்டு தமிழ்நாடு வந்து இவ்வளவு வறண்டு கிடக்குதுங்க, நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, ஆய்வு பண்ண விடுங்க, அந்த அணையை சீரமைக்க விடுங்கன்னு சொல்லி பேசினால அங்கெல்லாம் ஒரு அக்கறை இல்ல. வைகை ஆறு தான் ஒரு பிரச்சனை. அடுத்ததான் பாத்தீங்கன்னா கர்நாடகம், அவங்க என்ன சொல்றாங்க, மேட்டூர் அணையை நாங்க கட்டியே தீர்வோம்னு சொல்றாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் ஆளுநருக்கு வந்து அக்கறையே இருக்காதா? சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வைகையை பத்தி இவ்வளவு கவலைப்படுறாருல, இப்போ இதே ஆளுநரை பார்த்து நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு உண்மையாகவே வந்து இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், இந்த நீர்வள மேலாண்மைலாம் உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருக்குன்னா நாம ஒரு கேள்வி என்ன கேட்கிறோம்னா, இதை விட மோசமாக கங்கை நதி என்பது எப்படி பாடாக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு மோசமான நிலைமை இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அங்க ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி அரசை பார்த்து நேரடியாக இவர் கேட்பாரா, நீங்க வந்து கங்கை நதியை சுத்தம் பண்றீங்களா இல்லையா, இல்ல நான் நேரடியாக களமிறங்குவான்னு சொல்லி அவர் கேட்பாரா? அப்ப நமக்கு ஒட்டுமொத்தமா தெரியுது இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில வந்து அதிகாரத்தை செலுத்தக்கூடிய செயல். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல நீர்வளத்துறை அமைச்சர் தனியா இருக்கிறாரு. அப்படி உங்களுக்கு வந்து இப்ப ஆளுநருக்கு எந்த பவருமே இல்லை, நீங்க தமிழ்நாட்டு நலன் சார்ந்து சிந்திக்கவே கூடாதுன்னு யாரும் சொல்ல. உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் தோணினால் நீங்கள் அதிகாரிகளை அழைத்து அமைச்சர்களிடம் நீங்க முறைப்படியாக இதை தெரிவிச்சிருக்கலாம், அதற்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி நீங்க துரிதப்படுத்திருக்கலாம். இப்படி எதுவுமே இல்லாம அதிகாரிகளை வச்சுட்டு நீங்க ஒரு நேரடியாக பாத்தீங்கன்னா மிரட்டல் வேலைகள்ல ஈடுபட்டிருக்கீங்க. இதுதான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக கண்டிக்கிறாரு. அதையும் தாண்டி இது இப்ப மட்டும்தான் நடந்துச்சான்னு பாத்தீங்கன்னா, இது எடப்பாடி அவர்கள் காலத்துல இருந்தே தொடர்ந்து ஆளுநர் இந்த மாதிரி அதிகாரத்தை தாண்டி அத்துமீறல ஈடுபடுவது என்பது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான செயல்பாடுகள்ல ஆளுநர் ஈடுபட முடியாது. ஏன்னா அவங்க மோடியா லேடியான்னு சொல்லிட்டு அடிச்சு ஓட விட்டவங்க. ஆளுநர் என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியும். சோ அவங்க ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய அந்த காலங்கள்ல ஆளுநர் யாரு இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எடப்பாடி அவர்கள் உள்ள வந்தாரு. சோ எடப்பாடி இப்ப ஜெயலலிதா அம்மையாருக்கு வரையுமே அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இப்பதான் நம்மளுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஆட்சி செய்ய போகிறாரு, அதனால நம்ம ஆட்டம் காட்டலான்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை பண்ணாங்க. அந்த ஆட்சி காலங்கள்ல ஆளுநர் சும்மா ஆய்வு போவார், பேச்சுக்குன்னா ஏதாவது விஷயங்களை போய் ஆய்வு செய்வாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கழிவறைக்குள்ள ஏதோ ஒரு போய் ஆய்வு செஞ்சு அதோட சர்ச்சையில சிக்கினாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா திமுக பீரியட்ல ஆளுநரால எந்த ஒரு விஷயத்திலுமே வாலாட்ட முடியவில்லை. அவங்க என்னென்னலாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா, இப்ப சட்டசபையில ஏதாவது ஒரு தீர்மானத்தை எழுதி கொடுத்து படுக்க சொன்னா ஆளுநர் வந்து அதை படிக்க கூட மாட்டாரு. அந்த அளவுக்கு மோசமான விஷயம் இருந்துச்சு. நீங்க படிக்கிறீங்களா இல்ல கிளம்புறீங்களா, நீங்க கிளம்புனா கிளம்பிக்கோங்க, கேட் ஓப்பன் சொல்லிட்டு நாங்களே படிச்சுக்கிறோம். அதாவது அண்ணா அவர்கள் காலத்துல இருந்தே நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு வந்து ஆளுநர் பதவியும் தேவையே இல்லாதுன்ற மாதிரிலாம் அவங்க கொள்கை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்க அதிகார வரம்பை தாண்டி ஏதாவது ஒரு செயல்பாடுகள்ல ஆளுநர் ஈடுபட்டாங்கன்னா நீங்க கோச்சரா போங்க, நீங்க போயிட்டு நீங்க டெல்லி வரையும் ஓடுங்கன்ற அளவுக்குலாம் அவங்க தொடர்ந்து அவங்க இந்த ஆளுநர் எதிர்ப்பன்றதை வலுவாக செலுத்தி வந்திருக்காங்க. இதன் காரணமாக இந்த திமுக இருக்கக்கூடிய அந்த ஆண்டு காலங்கள்ல ஆளுநர் ரவியால ஒண்ணுமே பட முடியல. தமிழ் தாய் வார்த்தை தான் நான் பாடுவேன் நாங்க கோச்சின்னு போவாரு, பெரியாரை பத்தி பேசினா பேச மாட்டேன்னு கோச்சிட்டு போவாரு. இப்படிதான் வந்து திமுக பீரியட்ல ஆளுநர் எப்படி இருந்தா நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததான் மீண்டும் இப்ப எடப்பாடி அவர்களுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மீண்டும் நம்ம பையன் தானே ஆட்சி அமைக்க போறான்ற மாதிரிதான் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆளுநர் தொடர்ந்து ஈடுபட்டு வராரு. இது இப்ப மட்டும் கிடையாது. தாவேக அரசு வந்து ஆட்சி அமைப்பதற்காக ஒரு 4-5 வாட்டி எப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரெக்கார்டு சைன் வாங்குறாங்கன்னா இந்த பெஞ்சு காப்பி கரெக்ஷன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு டீச்சர் அனுப்பிச்சு விடுவாங்க, மீண்டும் ஒரு கரெக்ஷன் வருவாங்க, மீண்டும் பத்தி தப்புன்னு அனுப்பிச்சு விடுவாங்க. அந்த விதமாக இவர் போவாரு, மெஜாரிட்டி காட்டுன்னு வர 108 எடுத்துருவான் வர 118 எடுத்துருவான் வரு, இப்படி போயிட்டு வந்திருந்தாங்க. அப்பவே ஆளுநர் அவர்கள் என்ன இப்படி பயப்படுறாங்களே, நீங்க தான் வந்து தனி பெரும்பான்மை கொண்ட ஒரு அரசா இருக்கீங்க, இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா மெஜாரிட்டியான ஒரு கட்சி, இதற்காக இப்படி பயப்படுறீங்க, நீங்க தான் நாங்க சட்டசபையில நான் வந்து நிரூபிச்சு காட்டுறேன்னு சொன்னாலே இவ்வளவு விஷயம் நடக்காதுன்னு சொல்லி அப்பயே தொடர்ந்து எல்லாமே கேள்வி கேட்டோம். அதனையொட்டி ஆளுநர் வந்து திருவள்ளூருக்கு வந்து இந்த காவி சாயத்தை பூசினாரு. அப்புறம் சட்டசபையில பாத்தீங்கன்னா தமிழ் தாய் வார்த்தை நீங்க பாடக்கூடாது, அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தேசிய கீதத்தை 2 வாட்டி ஒழிக்க விடணும்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை பண்ணாரு. தமிழக அரசு அமைதியாகவே
இருந்தாங்க. நம்ம ஆட்சி தானேன்ற மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி அத்துமீறும் செயல்பாடுகள்ல ஆளுநர் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். இதேதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தனது கண்டன அறிக்கையில சொல்லியிருந்தாரு. ஒரு படி மேல இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா வைகோ அவர்கள் நேரடியாக விஜய் அவர்கள் என்கிட்ட வந்து நேரடியாக இந்த மாதிரி ஒரு குதிரை பேரம் பேசினாரு, எம்எல்ஏக்களை பதவி ராஜினாமா பண்ண வைங்க, நான் ஜெயிக்க வச்சு தரேன்னு சொன்னாருன்னு சொல்லி நேரடியாக ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருந்தாரு. அந்த கிளிப் எல்லாம் கொண்டு போயிட்டு குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்லி ஆளுநர் அவர்கிட்ட இங்க ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தாங்க. அதனை ஒட்டி தான் இவ்வளவு விஷயங்கள்லாம் போய் மாட்டிட்டு இருக்குமேன்னு சொல்லி மேல ஏதோ ஒரு வகையில ஒன்றிய அரசோட இந்த தமிழக வெற்றி கழகம் அவங்க அடிபணிஞ்சு போறாங்க, சமரசம் செஞ்சு போறாங்க தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில ஒன்றிய அரசோட தமிழக வெற்றி கழகம் அடிபணிந்து சமரசம் செஞ்சுட்டு போறாங்க. இப்ப இந்த குதிரை பேரம் கேஸ் எல்லாம் போயிருக்கேன், நம்ம மேல ஆக்ஷன் தான் வந்துருமோன்னு சொல்லிதான் இந்த மாதிரியா நீங்க என்ன ஆய்வனா செஞ்சுக்கோங்க, எங்களை எந்த அளவுக்கு வேணா நீங்க எங்களை அடிமைத்தனமா நடத்திக்கோங்கன்னு சொல்லி தமிழக அரசு பண்றாங்களான்னு சொல்லிதான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது கண்டன அறிக்கையில கேட்டிருக்காங்க. இப்படி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய இந்த அதிகாரமே சட்டத்துல கிடையவே கிடையாது. அதே மீறி நானும் இருக்கு அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசு என் கீழே தான், நான் தான் பவர், எல்லாருமே எனக்கு கீழே தான் சொல்லி எச்சரிக்கும் வகையில தான் ஆளுநர் அவர்கள் இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காரு. இது நேரடியாக பாத்தீங்கன்னா பிஜேபியோட ஒரு அஜெண்டா தான். நான் இதுவரையுமே திமுக ஆட்சியில ஆளுநருக்கு ஒரு பவரே இல்லாம இருந்துச்சு, இப்பதான் தாவேகா வந்துருச்சு, இப்போ பிஜேபி வந்து ஆளுநர் மூலியமாக தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணும் அப்படிதான் இவங்க ஒரு வெளிப்படையான ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. தமிழக அரசு எந்த ஒரு கண்டனமும் இல்ல. ஆனா அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு, இது ஒரு தவறு அப்படின்ற மாதிரி ஒரு ஏதோ ஒரு வகையில இப்பயாவது வாயை திறந்தாரேன்னு தான் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். ஆனா முதலமைச்சர் இதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுவரையுமே நம்மளுக்கு நேரடியாக இவர் தான் அபிஷியலான ஆளுநர் சொல்லி பிஜேபி யாரையுமே நியமனம் பண்ணல. ஆளுநர் அர்லேக்கர் அவர்களும் கேரளத்தோட ஆளுநர். வருங்காலத்துல பாத்தீங்கன்னா இவர் ஒரு பொறுப்பு ஆளுநராக தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. தமிழ்நாட்டிற்கென தனியாக ஒரு ஆளுநர் நியமிக்கப்பட்டால் அவர் என்ன மாதிரியான அராஜகங்களில் ஈடுபடுவார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.